இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், எலாஸ்டிக் மாடுலஸ், அதோடைய டைப்ஸ், ப்ளஸ் ஹூக்ஸ் லா அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். பீம்னா என்ன, அதோட பெண்டிங் கப்புள் எப்படி இருக்கும், அதோட பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு யங் மாடலஸ் என்னவாக இருக்கும், இதை பற்றியெல்லாம் இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு பீம்னா என்னன்னு தெரியணும். பீம் இஸ் நத்திங் பட் அ ராட் ஆர் அ பார் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் வித் லென்த் மச் கிரேட்டர் தேன் த வித். அதாவது பீம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ராட் ஆர் அ பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய கிராஸ் செக்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா பக்கமும் அதோடைய திக்னஸ் வந்து சேமாக இருக்கணும். ஒரு பக்கம் ரொம்ப திக்காகவும் இன்னொரு பக்கம் தின்னாகவும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் சேம் திக்னஸ் இருக்கணும். ப்ளஸ் அந்த பாரோடைய லென்த் வந்து அதிகமாக இருக்கணும் வித்தை விட. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம பீம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கேல். அந்த ஸ்கேலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலை வந்து பீம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பெண்டிங் கப்புள்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பீம் எடுத்து அதோடைய ஒன் எண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு எண்டில் ஒரு வெயிட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். அப்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பீம் வந்து வளையும், பெண்ட் ஆகும் இல்லையா. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அது மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸையோ இல்லை லோடையோ அப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு பெண்டிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த பெண்டிங் எஃபெக்டை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட்டில் சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு இந்த கேஸில், இந்த பீமோட கேஸில் என்ன ஆகும்னா, ரெண்டு டைப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட், இன்னொன்று வந்து இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த வெயிட்னால். அந்த வெயிட் என்ன பண்ணுதுன்னா அந்த பீமை வளைக்குது. பட் இன்னொரு இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. அது எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த பீமோடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினால். அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த பீமை பெண்ட் பண்ண விடாமல் தடுக்குது. இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினால் நடக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பீமை பெண்ட் பண்ண விடாமல் ஆப்போஸ் பண்ணுது. பட் இன்னொரு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் என்ன பண்ணுது, அந்த பீமை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது டியூ டு த வெயிட். அப்போது இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அட் ஈக்குவலிபிரியம் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது பெண்டிங் மொமெண்ட்டை பற்றி பேசணும். அப்போ பெண்டிங் கப்புள்னால் என்ன? ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் கப்புள்னால் ஈக்குவல் அண்ட் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் அகெயின் அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பெண்டிங் கப்புள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது ஒரு பெண்ட் ஆகிற பீம் மேலே டூ கைண்ட்ஸ் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகும். இது ரெண்டுமே ஈக்குவல் அட் ஈக்குவலிபிரியம் பட் ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு பெண்டிங் கப்புள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் பெண்டிங் கப்புள். நெக்ஸ்ட்டு பிளேன் ஆஃப் பெண்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு பீம் எடுத்துகிட்டு அதோடைய கார்னர்ஸை ஏபிசிடி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை இ அண்ட் எஃப் அப்படின்னு நேம் பண்ணலாம். இப்போ அந்த பீம் மேலே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத போது அந்த பீம் அதோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். அந்த பீம் மேலே ஒரு லோடு கொடுக்கும்போது அந்த பீம் பெண்ட் ஆகுது. அப்போது ஏபிசிடி இதோடைய லென்த்தையும் அந்த ஒரிஜினல் பீமில் இருந்த ஏபி அண்ட் சிடியோடைய லென்த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிடி வந்து அதோடைய ஒரிஜினல் லென்த்தை விட கம்மியாக இருக்குது, கம்ப்ரஸ் ஆகிருக்கு. வைல் ஏபியோடைய லென்த் வந்து அதோடைய ஒரிஜினல் லென்த்தை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எலாங்கேட் ஆகிருக்கு. அப்போது இந்த ஏபியும் சிடியும் வந்து இந்த பெண்டிங்னால் சம் கைண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதோடைய லென்த்தில். அப்போ இந்த ரெண்டு பிளேனையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளேன் ஆஃப் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சென்டரில் ஒரு ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இஎஃப், அது என்ன ஆகும்னா பெண்டிங் அப்போது இட் இஸ் நெய்தர் எலாங்கேட்டட் நார் கம்ப்ரஸ்ட்.
அதாவது அது லாங்கோ ஆகாது, ஷார்ட்டோ ஆகாது. இன்ஸ்டட் அதோடைய ஒரிஜினல் லென்த்லேயே இருக்கும். அப்போது இந்த ஆக்சிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்டம். பெண்டிங் மொமெண்ட்னால் என்னென்னு ஆல்ரெடி சொன்னேன். ஒரு பீம் மேலே நம்ம லோட் கொடுக்கும்போது அங்கே அந்த பீம் மேலே ஒரு பெண்டிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த பெண்டிங் எஃபெக்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட்டில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இதை டிரைவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்குலர் பீம் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் அதுலேருந்து ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அந்த பிக்சரை பாருங்கள். ஒரு பீம் இருக்குது, அது பெண்டாக இருக்குது. அண்ட் அதோடைய நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இஎஃப் அப்படி நேம் பண்ணியிருக்கோம். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் மேலே இருக்க அந்த எலாங்கேட்டட் பிளேனுக்கும் இடையில புதுசாக ஒரு ஃபிலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபிலமெண்ட். இப்போ அந்த ஃபிலமெண்ட்டுக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து Z. சின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஒரு சர்க்குலர் பீம் அண்ட் அதில் வந்து ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால சென்டர்லேருந்து அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்க ரேடியஸ் வந்து R அண்ட் நடுவில் சப்ஸ்டெண்ட் ஆகிருக்க ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ இந்த ஆங்கிளோடைய அந்த செக்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த நியூட்ரல் ஆக்சிஸை ஏபி அப்படிங்கிற 2 பாயிண்டில் கட் பண்ணுது. அகெயின் A', B' அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலமெண்ட்டை 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. இப்போ அந்த டெரிவேஷன் பாருங்கள். ஒரிஜினல் லென்த் ஏபி ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அப்போ அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இட் இஸ் நெய்தர் எலாங்கேட்டட் நார் கம்ப்ரெஸ்ட். அப்போ நம்ம அதை ஒரிஜினல் லென்த்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அகெயின் எக்ஸ்டெண்டட் லென்த் இஸ் நத்திங் பட் A', B'. இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா R + Z இன்ட்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இது அந்த இமேஜை பார்த்தாலே நமக்கு இந்த லென்த் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ இன்க்ரீஸ் ஆஃப் லென்த், அதாவது ஒரிஜினல் லென்த்லேருந்து எந்த அளவுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஏபியோடைய லென்த்தையும் A', B' லென்த்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு இன்க்ரீஸ் இன் லென்த் ஈக்குவல் டு Z தீட்டா அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் தான் நடக்குது, ஏன்னா there is a change in length. அப்போது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயினோடைய ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த், அதாவது இன்க்ரீஸ் இன் லென்த் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? Z தீட்டா. Z தீட்டா டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் என்ன? R தீட்டா. தீட்டா தீட்டா கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு Z/R அப்படின்னு கிடச்சிடும். அடுத்து யங்ஸ் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோடைய ஃபார்முலா என்ன? E = longitudinal stress divided by longitudinal strain. ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு E அண்ட் longitudinal strain மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு E × Z/R அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபிலமெண்ட். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஃபிலமெண்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏரியாவும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ கிடைக்கும். நவ் F இஸ் ஈக்குவல் டு EZ/R இன்ட்டு டெல்டா ஏ. இங்கே க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவை வந்து டெல்டா ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அகெயின் இந்த ஃபோர்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஃபைனலாக இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் பெண்டிங் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த ஃபோர்ஸை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஃபிலமெண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் Z. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது நமக்கு பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு வரும்னா EZ² டிவைடட் பை R இன்ட்டு டெல்டா ஏ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து அந்த ஃபிலமெண்ட் மேலே ஆக்ட் ஆகிற பெண்டிங் மொமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரிஜினல் லென்த்தையும் எக்ஸ்டெண்டட் லென்த்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இன்க்ரீஸ் இன் லென்த்து கிடைக்கிது. அந்த இன்க்ரீஸ் இன் லென்த்தை வச்சு நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்ட்ரெயினோடைய ஃபார்முலாவை யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்.
ஃபைனலாக ஃபோர்ஸையோ டிஸ்டன்ஸையோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிலமெண்ட் மேலே ஆக்ட் ஆகிற மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடச்சிருது. பட் இப்போ நமக்கு என்டையராக அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே டோட்டலாக எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரியணும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபிலமெண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் டோட்டலாக நமக்கு பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, மொமெண்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் அபவுட் த நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு summation ஆஃப் E by R delta A into Z ஸ்கொயர். அப்போ சமேஷன் பண்ணும்போது நமக்கு எல்லா ஃபோர்ஸஸும் அங்கே ஆட் ஆகிடும். அப்போது நமக்கு டோட்டல் பெண்டிங் மொமெண்ட் கிடச்சிடும். அந்த சமேஷனுக்குள்ளே இருந்து E by Rஐ மட்டும் வெளியே எடுத்துடுவோம், பிகாஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த del A into Z ஸ்கொயரை நம்ம சமேஷன் பண்ணும்போது நமக்கு நியூவாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது என்னென்னா IG. இந்த IG அப்படிங்கிறது வந்து ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் del A into Z ஸ்கொயர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IG. ஸோ அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நமக்கு டோட்டல் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கிடைக்கும்னா E by R into IG. இங்கே E வந்து யங்ஸ் மாடுலஸ், R வந்து ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் அண்ட் IG இஸ் த ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு பீமோடைய செக்மெண்ட் எடுத்து அதில் வந்து ஒரு ஃபிலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அந்த ஃபிலமெண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை வச்சு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி ஃபைனலாக டிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபிலமெண்ட்னால் ஏற்படுற பெண்டிங் மொமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக இந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்ம ஆல் ஃபோர்ஸஸ்க்கு சமேஷன் பண்ணும்போது நமக்கு டோட்டல் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கிடச்சிருது. அண்ட் தட்ஸ் ஆல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பீம் எடுத்து அது மேலே ஒரு லோட் சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பீம் பெண்ட் ஆகும். அப்போது அதோடைய பெண்டிங் எஃபெக்டை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து யூனிஃபார்ம் பெண்டிங், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறது நான் யூனிஃபார்ம் பெண்டிங். அங்கே பாருங்கள், ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அதை வந்து 2 நைஃப் எட்ஜஸ் மேலே சிமெட்ரிக்கலாக ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த சென்டரில் ஒரு லோடு கொடுக்குறோம். ஒரு வெயிட் ஹேங்கர் வச்சு லோடை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னாகும், அந்த பீம் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த லோடுனால் பெண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒன்று பாருங்கள், இந்த லோடு கிட்ட இந்த பீமோடைய டிப்ரெஷன் பெண்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். பட் அதோடைய சைஸில் வந்து பெண்டிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த பீமில் பெண்டிங் எஃபெக்ட் ஈக்குவலாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சென்டரில் அதிகமாகவும் எட்ஜஸில் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நான் யூனிஃபார்ம் பெண்டிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த டைப் ஆஃப் பெண்டிங்கை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் பெண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அதை வந்து 2 நைஃப் எட்ஜஸ் மேலே சிமெட்ரிக்கலாக ப்ளேஸ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல 2 லோட் சஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுவும் அந்த பீமோடைய எட்ஜஸில். பட் இன் கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் ஒரே லோடு தான் அப்ளை பண்ணோம், அது வந்து அந்த பீமோடைய சென்டரில் கொடுத்தோம். பட் இந்த கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் பெண்டிங் நம்ம 2 லோடு எடுத்து அந்த பீமோடைய எட்ஜஸில் சஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பெண்டிங் எஃபெக்ட் ஆன் த பீம் வில் பி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது அந்த பீமோடைய எல்லா பக்கமும் பெண்டிங் எஃபெக்ட் சேமாக இருக்கும். அப்போது இந்த டைப் ஆஃப் பெண்டிங்கை நம்ம யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அகெயின் பீமோடைய யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கோடைய யங்ஸ் மாடுலஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாகவே கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டின இந்த 2 இமேஜஸுமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான். இதில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம லோடை அந்த பீமுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அகெயின் டிக்ரீஸ் பண்ணும்போது அதோடைய வேல்யூஸை நோட் பண்ணிட்டு வருவோம். தென் மீன் லோடு என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். தென் அதோடைய டிப்ரெஷனும் ஷிஃப்ட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஃபைனலாக நம்ம யங்ஸ் மாடுலஸோடைய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த பீமோடைய யூனிஃபார்ம் பெண்டிங் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்போது இருக்க யங்ஸ் மாடுலஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போ பாருங்கள், யூனிஃபார்ம் பெண்டிங்குக்கும் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்குக்கும் வேறு யங்ஸ் மாடுலஸோடைய ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் யூனிஃபார்ம் பெண்டிங் E is equal to 3mgal square d whole divided by s xb d cube. இங்கே m அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மீன் லோட்
and A is nothing but the distance between knife edge and loading point, L is the length of the beam, B is the breadth of the beam, D is the thickness of the beam, and capital D is the distance between the scale and the mirror, and S is the shift due to load. And non-uniform bending பாருங்க லைட்டாக மாடிஃபை ஆகிருக்கு ஃபார்முலா E equal to mgl cube whole divided by 4bd cube y. இங்கே again L is the length, B is the breadth, D is the thickness, Y is the depression and M is the load. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிடைக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரெஸ்பெக்டிவ் யங்ஸ் மாடுலஸோடைய வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் திஸ் ஃபினிஷஸ் த பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் போர்ஷன். ஸோ நம்ம இந்த சாப்டரோடைய செகண்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் டார்ஷன்ஸ் பற்றி பேசுவோம். தேங்க்யூ.